முருகன் சார் வேலூர்லேருந்து நம்மக்கிட்ட சிஎன்ஜி போகிறதுக்கு வந்திருந்தார். அவரோட வந்து ஈகோ. ஸோ ஃபிட் பண்ணிட்டு முடிஞ்சிச்சு, ட்ரையலும் எடுத்துட்டார். ஸோ பங்கு வந்து கேஸ் போட்டுட்டு மறுபடியும் வந்து ட்ரையல் கேஸ் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு மறுபடியும் பங்கில் வந்து கேஸ் போட்டுட்டு நம்ம ஒரு ட்ரையலில் வந்து எடுத்தாச்சு சார்கிட்ட. இப்போ சார் வந்து என்னென்னா ட்ரையல் ஓட்டிட்டாரு. ஸோ சாரை வந்து நம்ம கேட்போம், சார் வந்து என்ன ரிவ்யூ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் சொல்லுங்கள் சார், உங்கள் ரிவ்யூ கொடுங்க சார். வணக்கம் சார், நாங்கள் வந்து வேலூர் சார் சிஎன்சி கேஸ் ஃபிட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னே நான் ஃபோன் பண்ணியிருந்தேங்க. இப்போ செங்கல்பட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம், இஎம்ஐ பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பார்த்து வந்து செங்கல்பட்டுக்கு மணி ஒரு மணிக்கு வந்தாங்க. வந்து பார்த்தாரு, உடனே வேலை ஆரம்பித்தாங்க. நல்லா க்ளீனாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. வயதிலிருந்து நல்லா க்ளீனாக பண்ணி கொடுத்தாங்க. சீக்கிரமாகவும் வேலை முடிச்சு கொடுத்தாங்க சார். வண்டி ஓட்டிங்க எப்படி சார்? எப்படி இருக்கு? ரொம்ப அருமையாக இருக்குது சார், ரொம்ப நல்லாயிருக்கு. பெட்ரோலில் ஓட்டினாலும் அதேமாரி தான் இருக்குங்க. எந்த ஒரு இது இல்லாமல் அடைக்காமல் நல்லா ஃப்ரீயாக நல்லா மூவிங் கூட நல்லா பிக்கப் அருமையாக இருக்குதுங்க. நல்லா க்ளீனாக பண்ணி கொடுத்தாங்க. இஎம் கூட நாங்கள் கேட்டோம்னா இஎம் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா ஒரு பொறுமையாக நல்லா ஒரு இதுவாக நல்லா வேலை பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் ட்ரெயிலேருந்து ஓட்டிட்டேன். வண்டி அது அருமையாக இருக்குங்க. எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க. சொன்ன மாரி எவ்வளோ சீக்கிரமாக வேலை முடிச்சுக்கோ அவ்வளோ சீக்கிரமாக வேலை முடிச்சு கொடுத்தாங்க. எனக்கு சந்தோஷங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேங்க. எல்ஜிபிலாம் வண்டி ஓட்டியிருந்தேன், அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆனால் இது சிஎன்சி இப்போ மாற்றினது எனக்கு ஒரு நாளே அவருக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ரெடி பண்ணிவிட்டு நான் நல்லது சொல்லுவேன் சார். சரிங்க சார். உங்கள் அந்த பிக்கப்பு அந்த லேகு எல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்பிஜியில். இதில் சிஎன்ஜியில் எப்படி இருக்குன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஏற்கனவே நீங்கள் எல்பிஜி ஓட்டியிருக்கீங்க இல்லையா? எல்பிஜி ஓட்டியிருக்கீங்க, அதுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும். எப்படி சார் இருக்குது சிஎன்ஜி உங்களுக்கு? அந்த பிக்கப்பு அந்த பெட்ரோலில் எப்படி இருக்குது, சிஎன்ஜியில் எப்படி இருக்குது? சிஎன்ஜியில் பெட்ரோலோட சிஎன்சி உலகத்தில் ஒரு பிக்கப் நல்லா தான் இருக்குது. அதே ஒரு ஃபீலிங் இருக்காது. எல்ஜிபியில் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. அடைக்கும் கொஞ்சம் நேரம் தான் வண்டியை ரேஸ் ஆகி தான் வண்டி எடுக்க முடியாது. இதில் நம்ம பெட்ரோல் எப்படி மூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மூவ் பண்ணுறாங்க சார். இங்கே வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணுறதுல நீங்கள் நேரில் இருந்து பார்த்தீங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு? நேரடியாக பார்த்துங்க. எப்படி இருக்குது சார் நம்ம ஃபிட்டிங்கு? சர்வீஸு நல்லா க்ளீனாக பொறுமையாக எந்த ஒரு இது இல்லாமல் ஒயரிங் க்ளீனாக சீவெல்லாம் போட்டு அருமையாக ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா க்ளீனாக பண்ணி கொடுத்தாங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். In my